நண்பர்களே, நான் அஸ்ஃபாக். இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று சிறப்புமிக்க கீழடியை பற்றி தான் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம் தாங்க கீழடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். இது பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊரில் பூமிக்கடியில் பல அரிய வகையான பழமையான பொருட்கள் கிடைக்குது. இது அரசாங்கம் இந்த விஷயத்தில் தலையிட்டு பல அடுக்குகளாக இந்த இடத்துல தோண்டி பார்க்குறாங்க, அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பகுதிகளில் எழுத்தறிவுள்ள ஒரு நாகரிகமான ஒரு சமூகம் வாழ்ந்ததுக்கான பல சான்றுகள் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத அங்கே கிடைச்ச பொருட்கள் மூலமாக ஆய்வின் மூலமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் கீழடி அருங்காட்சியகத்தில் என்னென்ன மாதிரி பொருட்கள்லாம் பூமிக்கடியிலேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் அது சம்பந்தமான வரலாறு சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எந்தெந்த நாட்களில் இங்கே போகலாம் அப்படிங்கிற டீட்டெயில் நான் இந்த வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை மட்டும் விடுமுறை அப்படிங்கிற தகவல் நமக்கு சொன்னாங்க. இங்கே உள்ளே நுழைஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தியேட்டர் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் கீழடி சம்பந்தமான ஒரு குறும்படம் ஒரு 15 நிமிஷம் இலவசமாக காட்டுவாங்க. இதை நம்ம போயிட்டு பார்க்கலாம். அதில் இந்த கீழடி சம்பந்தமான ஒரு டீட்டெயிலை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 15 நிமிஷத்தில் எல்லாருக்கும் புரியும்படி ரொம்பவே அருமையாக சொல்லியிருப்பாங்க. நம்மளும் ஃபேமிலியோடு உள்ளே போய் பார்த்துட்டு தான் அடுத்தடுத்து நம்ம மற்ற இடங்களுக்கு போகணும். பல்வேறு வகையான கலைகள், தொல்லியல் மற்றும் மரபு குறித்தான ஆர்வத்தை தமிழ்நாட்டில் புத்தாக்கம் பெறச் செய்த ஒற்றை சொல் கீழடி. ஒன்றிய அரசு தொல்லியல் துறையால் 3 கட்டங்களில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளுக்கு பின் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை 5 கட்டங்களில் விரிவாக நடத்திய தொல்லியல் அகழாய்வு முடிவுகளில் நகர நாகரிகத்திற்கான கூறுகளாக சொல்லப்படும் செங்கல் கட்டுமானங்கள், வணிகம், தொழில்நுட்பம், எழுத்தறிவு, மேம்பட்ட சமூக வாழ்க்கை போன்ற அனைத்து சான்றுகளும் கீழடியில் வெளிப்பட்டுள்ளன. உயர்நிலை சமூகமாய் வாழும் நிலப்பரப்பு தமிழ்நாடு. இந்த குறும்படம் பார்த்த பிறகு கீழடி சம்பந்தமான ஆர்வம் இன்னும் அதிகமாக வரக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு ஃபீல் ஆனிச்சு. உள்ளே போயிட்டு வேறு என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டும் பண்ணமா ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த குறும்படம் இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா பல டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சிருந்துருக்காங்க. அது நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம். இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே காட்ட முடியாதனால ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம காட்டுவோம். இது பார்த்தீங்கன்னா திமிழ் உள்ள ஒரு காளையினுடைய எலும்புக்கூடு. சுருக்கமாக சொல்ல போனால் இப்போ உள்ள ஒரு ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி ஒரு மாட்டினுடைய எலும்புக்கூடு. பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இந்த பகுதிகளில் இந்த மாதிரியான மாடுகள் இருந்திருக்குது. அதனுடைய எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டு அதையும் மக்கள் பார்வைக்கு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கிணத்தினுடைய உரைங்க. கிட்டத்தட்ட 33 உரைகள் கொண்ட கிணறு அங்கே இருந்ததுக்கான அந்த ஆதாரங்கள் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் இந்த உரையை அப்படியே எடுக்காமல் அந்த மணலில் பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் நேரில் போனால் பார்க்கலாம். 2800 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிணத்தினுடைய உரை தான் அது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சுடுமண் குழாய். தண்ணி போகிறதுக்கான பைப்புமே அந்த காலத்தில் அமைச்சு யூஸ் பண்ணிக்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இரும்பு தாதுவை உருக்கும் பொழுது வெளியேறும் கழிவு பசங்கள் கிடைக்கப்பட்டதன் மூலம் கீழடியில் இரும்பு தூள் நடைபெற்றதாக இந்த இது இரும்பு அறிவாள் இது தெரிய பாருங்க. இது அறிவாள் பாருங்க. சேப்பா கீழடியில் பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான வகையில் பிரித்து வச்சுருக்கிறாங்க. இது கடல் சார்ந்த விஷயம். 2800 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்த மக்கள்கிட்ட என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். இதில் எங்கள் ஊருமே வருதுங்க. எங்கள் ஊர் மிக முக்கியமான துறைமுகமாக இருந்திருக்கு. கடலில் இருக்கிறது சங்ககால துறைமுகமாக, கடலில் இடைக்கால துறைமுகம். டாட் முக்கிய நகரங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஊர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் சங்ககால துறைமுகத்தில் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரப்பர் ஸ்டாம்ப் வைக்கிற மாதிரி அவங்களே களிமண்ணில் சீல் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. பல வகையான காயின்ஸ் இந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தங்க நாணயங்கள் இந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது மாதிரியான பல வகையான நாணயங்களும் இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. ரவுலட்
2800 வருஷத்துக்கு முன்னாடியே மண் பானைகளில் இது மாதிரியான டிசைன் போடக்கூடிய பழக்கம் அந்த மக்கள்கிட்ட இருந்திருக்கு. அங்கே கண்டெடுக்கப்பட்ட பானைகள்லாம் எவ்வளோ ஷைனிங்காக, எவ்வளோ ஷேப்பாக, ரொம்பவே நேர்த்தியான ஃபினிஷிங். இதெல்லாம் மிஷினில் செஞ்சாங்களா அல்லது கையால் செஞ்சாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு வந்து அந்த ஃபினிஷிங்லாம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பல வகையான தாயக்கட்டைகளை நம்ம பார்க்கலாம். அது மாதிரி செஸ் மாதிரி விளையாடக்கூடிய அந்த காயின்ஸு, பகடைக்காய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி பல வகையான காயின்ஸு ஆதாரங்களை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா நேர்த்தியான ரொம்பவே அழகான முறையில் எழுதின பல சான்றுகள் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடச்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஆதன் அப்படின்லாம் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க. ஆதன் அப்படிங்கிறதுக்கு சில அர்த்தங்கள் தமிழில் சொல்கிறாங்க. ஒன்று வந்து முதலாமானவன், கடவுளை குறிக்கக்கூடிய சொல்லுன்னு சொல்கிறாங்க, அல்லது முதல் மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லையுமே சொல்கிறாங்க. 2800 வருஷத்துக்கு முன்னாடி மிகவும் நேர்த்தியான எழுத்தறிவு பெற்ற ஒரு சமூகம் வைகைக்கரை ஓரமாக தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு கீழடி மிக முக்கியமான சாட்சியாக இருக்குது. உண்மையிலேயே தமிழ்நாடு அரசுக்கு வந்து நன்றியை தான் தெரிவிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஏற்பாடை ஒரு அருங்காட்சியகம் அமைச்சு அதில் அந்த பொருட்களையெல்லாம் வச்சு மக்கள் பார்வைக்கு வச்சுருக்கிறாங்க. வெறும் 15 ரூபா டிக்கெட் வாங்குகிறாங்க. எந்த ஒரு லாப நோக்கமுமே கிடையாது அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெளிவாக வழங்கிக்கலாம். உண்மையிலேயே வாழ்க்கையில் ஒரு முறையாவது தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடங்க இது. அருங்காட்சியகத்தை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அகழ்வாராய்ச்சி நடந்த இடத்துக்கு நம்ம போனோம். அங்கே பார்த்திங்கன்னா பலகட்ட ஆய்வுகள் பண்ண அந்த இடங்கள்லாம் வந்து இப்போ மூடிட்டாங்க. கடைசியாக அகழ்வாராய்ச்சி பண்ண இடத்த மட்டும் மக்கள் பார்வைக்கு வச்சுருக்கிறாங்க. இங்கே போய் நம்ம பார்த்தோம்னா பூமிக்கு அடியில் பல பொருட்களை இன்னும் எடுக்காமல் அந்த மண்ணுக்கு அடியில் புதைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துக்கு போகும்போது சின்ன குழந்தைகளை, விவரமில்லாத குழந்தைகள் நம்ம கையில் வச்சுருந்தோம்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஒவ்வொரு குழியுமே கிட்டத்தட்ட 12 அடி 13 அடி ஆழம் உள்ளது. அதனால் இந்த இடத்துல குழந்தைகளை நம்ம கூட்டிகிட்டு போகும்போது அவங்கள கையிலேயே பிடிச்சிட்டு இருங்க. இந்த இடமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. பூமிக்கு அடியில் இது மாதிரியான பொருட்கள்லாம் இந்த இடத்துல கிடைச்சதுக்கான நேரடி சான்றை நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடம்லாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது வந்து 10th பேஸ் போல் இது தோண்டினது. இது மாதிரி நிறைய இடங்கள் தோண்டிட்டு மூடிட்டாங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கிணறுகள் நான் ஒரு காட்டுறேன் பாருங்க. இது மாதிரி புதஞ்சு நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து கிணறு. பானையெல்லாம் நிறைய உடைஞ்சி அதெல்லாம் அப்படியே எடுக்காமல் வச்சுருக்காங்க பாருங்க. கீழடியுடைய வரலாறு பார்த்திங்கன்னா 2800லேருந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு படிப்பறி உள்ள ஒரு சமூகம் இங்கே வாழ்ந்ததுக்கான பல சான்றுகள் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் தற்போது நடத்தின ஆய்வில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இரும்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்தியாவுடைய வரலாறு தமிழ்நாட்டிலேருந்து தான் தொடங்குது அப்படிங்கிற பல ஆய்வுகளுடைய முடிவை வந்து கடந்த வாரம் முதலமைச்சர் வெளியிட்டதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. கீழடியுடைய அருங்காட்சியகத்தை சுற்றி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் தேவைப்படுங்க. நம்ம வீடியோவில் ரொம்பவே ஷார்ட்டாக காட்டியிருக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது இந்த வீடியோவில் பார்க்குறத விட ரொம்பவே ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் ஃபேமிலியோடு போனோம், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நீங்களும் வாய்ப்பு கிடைச்சிட்டுன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு முறை போய் பாருங்கள். கீழடி அருங்காட்சியகம் எந்தெந்த டயத்தில் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் இதில் காட்டியிருக்கிறேன். இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை விடுமுறை அப்படிங்கிற தகவல் வந்து அங்கே நமக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.